லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மாப்ள சொல்லு மாம்சா. ஏண்டா யாருக்குறையும் எல்லா பிரச்சனையும் முடிய போகுது. நம்ம எதிர்பார்த்தபடி இந்த கல்யாணம் நடக்க போறதில்ல. அப்புறம் ஏன்டா டென்ஷனாக இருக்க? ரிலாக்ஸ்டாக இருக்க வேண்டியது தானே? இல்லை மாம்சா, எனக்கு என்னமோ சுத்தமாக நம்பிக்கையே இல்லையா. ஏதோ மனசு விட்டு போன மாதிரியே இருக்கு. நம்பிக்கை இல்லையா? ஏன்டா அப்படி சொல்ற? பின்ன என்ன மாம்சா, இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சு அப்படி இப்படின்னு இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ வரைக்குமே மித்ரா அந்த கல்யாணத்தை நிறுத்துறதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. இதுக்கப்புறமா அவன் என்கிட்ட வந்து பேசுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை மாம்சா. டேய், திரும்ப திரும்ப அதையே புலம்பிட்டு இருக்காத. அதோ பேச மாட்டேங்கிறல்ல. ஆனால் அவள் தான் கல்யாணத்தை நிறுத்த போறா. தேனு கூட என்ன சொன்னா, கடைசி நேரத்தில் மித்ராவே வந்து கல்யாணத்தை நிறுத்துவான்னு. அப்படி அவள் நிறுத்தலைன்னா நானே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு தேனு சொன்னால. அப்புறம் ஏன்டா டென்ஷன் ஆகிட்டு இருக்க? இல்லையா, எனக்கு தேனி போ டக்குன்னு பல்ட்டி அடிக்கிறத நினைச்சா பயமா தான் இருக்கு. அவ அப்படியெல்லாம் யோசிக்கிற ஆளே இல்லையா? டேய், சும்மா எதையோ சொல்லிட்டு இருக்காத. எந்த பொண்ணுமே ஏற்கனவே கல்யாணம் பண்ண ஆம்பளையா கல்யாணம் பண்ணிக்க விரும்ப மாட்டா. உனக்கு கல்யாணம் ஆகலை நினைச்சு உனக்கு காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா. இப்போ உனக்கு கல்யாணமான தெரிஞ்சிருச்சு, உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் நீ மித்ராக்காக தான் இவளையும் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சதும் என்ன சொன்னா, இதை பாருங்க, நான் உங்களை காதலிச்சா இன்னும் உங்களை காதலிக்கிறது உண்மை. ஆனால் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மித்ராக்காக தான் இவளையும் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் நானும் உங்கள் 2 பேத்தையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாலா இல்லையா? நல்ல குடும்பத்தில் பிறந்த பொண்ணு, அதனால தான் அப்படி சொல்லியிருக்கா. ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி கடைசி நேரத்தில் அவள் இடக்கு முடக்க ஏதாவது பண்ணாலும் தாலி உன் கையில் தானே இருக்கு. நீ கட்டினா தானே தாலி கட்டும். நீ கட்ட மாட்ட, அப்புறம் ஏன் கவலைப்படுற? எனக்கு எல்லாம் புரியுதியா. இருந்தாலும் என்ன இருந்தாலும் இல்ல, இத கல்யாண மேடை வரைக்கும் கொண்டு போகணுமான்னு யோசிக்கிறேன். அம்சம், என்னதான் இருந்தாலும் இது இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையா? மாப்பிள, இது முதல்ல சொல்லிட்டு இருந்தா சரி. இப்போதான் அவளுக்கு உண்மை தெரியுமே. அப்புறம் எப்படி அவளை ஏமாத்துற மாதிரி ஆகும்? இது பாரு, சும்மா புலம்பிட்டு இருக்காத. நீ வேணா பாரு, கடைசி நேரத்தில் மித்ரா வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துவா, இல்லைன்னா தேனுவாவது நிறுத்துவா. ஆக மொத்தத்தில் இந்த கல்யாணம் நடக்கும். சி, நடக்காது. போதுமா? தேனு, ரெடி ஆடி? முடிஞ்சது மாலு. கிளம்பிடலாம். அங்க எல்லாமே ரெடி தானே? அங்க எல்லாம் ரெடியா தான் இருக்கு. ஏய், என்னடி அப்படி பாக்குற? என்னாச்சு? என்னன்னு தெரியல. உன் பிளான் எல்லாம் ஓகே. எப்படியோ மித்ரா மனசை மாத்த போறேன் அப்படி இப்படின்னு சொல்லி வினய கல்யாண மேடை வரைக்கும் கொண்டு வந்துட்ட. ஆனா தாலி கட்ட போறது என்னவோ வினய் தானே. அதை எப்படி பண்ணுவ? இது வரைக்கும் கொண்டு வந்த எனக்கு இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? என்ன தேனு, அதுக்கும் ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியா? எஸ். என்னடி சொல்ற? என்ன பிளானு? இங்க பாரு மாலு, வினய எப்படியோ கடைசி நிமிஷத்துல தாலிய கையில எடுக்கிற வரைக்கும் நான் எப்படியோ பேசி கொண்டு வந்துருவேன். ஆனா எனக்கு கண்டிப்பா தெரியும், அவர் என் கழுத்துல தாலி கட்ட வாய்ப்பே இல்லை. நான் ஏதாவது பேசி அவர் கையில இருக்க தாலிய என் கழுத்துக்கு கொண்டு வர வச்சிருவேன். அவர் கைய பின்னாடி எடுத்துட்டு வந்ததும் மாலு, நீதான் டக்குன்னு அவர் கையில இருந்த தாலிய வாங்கி 3 முடிச்சு டக்குன்னு போட்டுடுற. என்ன, உனக்கு புரியுதா? சூப்பர் டி, செம பிளான். சின்னதா ஏதாவது பிசுறு தட்டினாலும் பிளான் ஃபெயிலியர் ஆயிடும் டி. மாலு, பாத்து, நான் உன்னதான் நம்பி இருக்கேன். விடுத்தேன்னு நான் பாத்துக்கிறேன். அப்புறம் டி, மாலு மட்டும் தான் என் கூட மணமேடையில இருப்பா. என்ன? அப்ப நாங்கடி? நீங்க முன்னாடி மக்களோட மக்களா கலந்து நிக்க போறீங்க. ஏண்டி? சொல்றேன் டி, நாகுவையும் மித்ராக்காவையும் க்ளோஸா வாட்ச் பண்ண வேண்டியதா உங்களோட வேலை. மித்ராக்கா என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா எதுவும் பண்ண மாட்டாங்க. எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த நாகு அப்படி இல்ல. இந்த கல்யாணத்தை நிறுத்தாம அவங்களுக்கு தூக்கமே வராது. அவங்க இந்த மேடை பக்கமே வரக்கூடாது. நீங்க 2 பேரும் தான் அவங்க மணமேடை பக்கமே நெருங்காதபடி பாத்துக்கணும். என்ன, புரியுதா? ஏய், அந்த கிழவிய நாங்க பாத்துக்கிறோம் தேனு. நீ வினய மட்டும் எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி கடைசி வரைக்கும் வாயை திறக்காம பாத்துக்கோ. ஆமா தேனு,
வினய் வாயை திறந்துட்டா அப்புறம் உண்மை தெரிஞ்சு போயிடும், கல்யாணம் நின்னு போயிடும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல நாகுவை வாட்ச் பண்ணுங்க. எனக்கு அது போதும். சரி. வாங்கடி போலாம். சரி வா. அம்மா நாடி யாருது, மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்கோ. சரிங்க சாமி. கார்த்தி போய் வினைய கூட்டிட்டு வாப்பா. போய் கூட்டிட்டு வந்துடுறேன் சீக்கிரம். வினய், வினய் ரெடியா இருக்கீங்களா? ஐயர் கூட்ட சொன்னாரு, வாங்க போயிடலாம். வாங்க சார். நீங்க முன்னாடி போங்க, நான் வந்துடுறேன். என்னாச்சு வினய்? முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் வர சொன்னாரு. நீங்க முன்னாடி போங்க, ஒரு 2 மினிட்ஸ்ல நான் வந்துடுறேன் சார். ஓகே வினய், சீக்கிரம் வந்துருங்க, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ஓகே சரி. ஒரு நிமிஷம். என்ன மித்ரா, நீ ஹாப்பியா தானே இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லாதான் இருக்கேன். நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? நான் உன்கிட்ட இதை பல தடவை கேட்டுட்டேன், இருந்தாலும் கேட்கிறேன். நான் பண்ணது மன்னிக்க முடியாத பெரிய துரோகம் தான் மித்ரா. நான் அந்த உலகத்துல யாரை நம்பலைனாலும் உன்னை நான் நம்பி இருக்கணும். இதுவும் நம்ம பையன் விஷயத்துல உன்னை நான் ரொம்பவே சந்தேகப்பட்டு காயப்படுத்திட்டேன். உனக்கு ஏமல இருக்கிற கோவம்லாம் நியாயமானதுதான், கொஞ்சம் கூட நான் மறுக்கல மித்ரா. எனக்கு நல்லா தெரியும் மித்ரா, நான் பண்ண தப்புக்கு இந்த ஜென்மத்திலிருந்து உங்ககிட்ட எனக்கு மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காது. நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனா இந்த 6 வருஷத்துல என் மனசெல்லாம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் என்ன மன்னிச்சிரு மித்ரா, என்ன மன்னிச்சிரு மித்ரான்னு தான் சொல்லிட்டே இருக்கு. இப்ப கூட இதெல்லாம் என் மேல சிம்பத்தி வரணும்னு நான் உங்ககிட்ட பேசுறதா நீ நினைச்சுக்கலாம். ஆனா இப்போ என் மனசு முழுக்க இது மட்டும் தான் மித்ரா நிறைஞ்சிருக்கு. ஏன் இப்போ இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே, என்னது? இப்போ கேன்சர்ல சாக கடந்த என்ன ஏன் காப்பாத்தின மித்ரான்னு கேட்கணும். கல்யாணமே வேண்டான்னு பம்படியா கிடந்த என்ன கல்யாணம் பண்ணி ஏன் மித்ரா இப்படி இருட்டில் நிறுத்திட்டு போயிட்டேன்னு கேட்கணும். நான் தான் புத்தி கெட்டு போய் இப்படி பண்ணிட்டேன்னா என்ன செருப்பால கூட ஒரு 4 அடி அடிச்சு, டேய் இது நம்ம புள்ளடா, நீ என்ன சந்தேகப்படுறியான்னு சொல்லி புரிய வைக்காம இத்தனை வருஷம் ஏன் தவிக்க விட்டன்னு கேட்கணும் மித்ரா. ஒரு தடவை சாக வேண்டியவன இப்படி தினம் தினம் எதுக்கு மித்ரா சாகடிக்கிறேன்னு கேட்கணும். சரி இதெல்லாம் விடு. நான் இங்க வந்து இருந்த இத்தனை நாள்ல ஒரே ஒரு நாள் இல்ல ஒரு நிமிஷம் கூட உனக்கு என்ன மன்னிக்கணும்னு தோணவே இல்லையா மித்ரா? இப்ப நான் தேனை கல்யாணம் பண்ணிக்க போற இந்த நேரத்துல கூடவா என்ன உனக்கு மன்னிக்கணும்னு தோணவே இல்லை? இல்ல வினய், உங்களை இப்ப இல்ல எப்பவும் ஏத்துக்க முடிவு பண்ணிட்டேன். ஆனா நாம சேரக்கூடாதுன்னு விதியில இருக்கு போல இருக்கு. என்னால முடியல வினய்,
காந்திமதி அம்மா கிட்ட நமக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லி மன்னிப்பு கேட்டு உங்க கூட சேரலான்னு முடிவு பண்ண. ஆனா இப்போ இருக்கிற நிலைமையில நான் இத சொன்னேன்னா கண்டிப்பா அவங்க தாங்க மாட்டாங்க வினய். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். விக்ரம் ஹார்ட்ல பிரச்சனை வந்து அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தப்போ அவனை காப்பாத்துறதுக்காக அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு என்னோட பையன் இவ்ளோ சந்தோஷமா இருக்கான்னா அதுக்கு அவங்க தான் காரணம். அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்க என்னால முடியாது வினய். கண்டிப்பா என்னால முடியாது. இப்ப நான் எந்த முடிவுமே எடுக்க முடியாத நிலைமையில இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க வினய். என்ன மித்ரா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எதுவும் பதில் சொல்லாம யோசிச்சுட்டு இருக்க. ஏன் முடிவை உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? என்னால உங்களை ஏத்துக்க முடியாது. நீங்க தான் இங்க வந்து உக்காந்துக்கிட்டு என் மனச மாத்துறேன் அது இதுன்னு தேவையில்லாம ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கைய மனவர வரைக்கும் கொண்டு வந்து வீணாக்க பாக்குறீங்க. அப்போ இதான் முடிவா? ஆமா, நீங்க தேனு கழுத்துல தாலி கட்டினா கூட நான் மனசு மாற மாட்டேன். இதுதான் என் முடிவு. மாப்பிள்ள, மாம்ச, மித்ரா பேசினது கேட்டியா? அவ என்ன சொன்னான்னு கேட்டியா மாம்ச? நான் தேனு கழுத்துல தாலி கட்டினா கூட அவன் மனசு மாற மாட்டாளாம். இவ இப்படி ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது நான் ஏன் என் மனம் ஏறணும்? நரம்பில்லாத நாக்கு மாப்பிள்ள எப்படி வேணா யூட்டர்ன் எடுத்து பேசும். ஆனால் மனசு அப்படி இல்லை, பயங்கர ஸ்ட்ராங். நாக்கு சொல்கிறதெல்லாம் கேட்காது. அது ஆல்ரெடி ஒன்று முடிவு பண்ணி வச்சுருக்கோம். நீ வேணா பாரு, மணமடையில் உட்காந்து தேனு கழுத்தில் தாலி கட்ட கடைசி நேரத்தில் அலறி அடிச்சு ஓடுவது கல்யாணத்தை நிறுத்துறாளா இல்லையான்னு பாரு. எனக்கு தெரியும் மாப்பிள்ள, நிறுத்துவா. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதவா, வாட. வாங்க, சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க. அம்மா, நாடியாருது, பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. இதோ ஒரு நிமிஷம் கூட்டிட்டு வர சொல்றேன். கார்த்தி, தேனை கூட்டிட்டு வர சொல்லுப்பா. அங்க பாருங்க.
சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க. சூப்பர்மேன், ஏன் சோகமா இருக்கீங்க? மித்ரா கிட்ட பேசினேன் தேனு. என்ன பேசுனீங்க? என்ன சொன்னீங்க? சாரி, அவங்க என்ன சொன்னாங்க? நான் உன் கழுத்துல தாலி கட்டினா கூட அவ மனசு மாற மாட்டாளாம். தேனு, இன்னும் நான் எதுக்காக இங்க உட்காந்துருக்கணும் சொல்லு. அப்பாடா. தேனு, இப்ப நீ எழுந்து சபையில சொல்ல போறியா இல்ல நானே சொல்லட்டுமா? நானா சொல்றதுக்காகவா உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து மணமேடை வரைக்கும் ஏத்திருக்க? என்ன ஆனாலும் சரி, நீங்க என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். சூப்பர்மேன், வேண்டாம், அப்படிலாம் அவசரப்படாதீங்க. பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் எந்த சென்டிமெண்ட்டும் ஒர்க் ஆகலைனாலும் தாலி சென்டிமெண்ட் கண்டிப்பா ஒர்க் ஆகும். நீங்க வேணா பாருங்க, நீங்க தாலி எடுத்து என் கழுத்துல கட்டுற மாதிரி மட்டும் கொண்டு வாங்க. அப்புறம் பாருங்க, மித்ராக்கா தானா உங்ககிட்ட வருவாங்க. அப்படியே தேனு? ஆமா சூப்பர்மேன், ஆனா நீங்க தாலி எடுத்து என் கழுத்துல கட்டுற மாதிரி கொண்டு வாங்க. அது ரொம்ப முக்கியம். சரி. குட் சூப்பர்மேன். என்ன சூப்பர்மேன், என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, எனக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறியே, ரொம்ப தேங்க்ஸ் தேனு. அட, இதுல என்ன இருக்கு சூப்பர்மேன்? எனக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். தேங்க்ஸ் தேனு. சொல்லலங்கிற கோவத்துல வினய் தேனு கழுத்துல உண்மையாவே தாலி கட்டிடுவாரோ? ஐயோ, இப்போ என்ன பண்றது? கடவுளை நன்னா வேண்டிட்டு 2 பேரும் மாலையை போட்டுக்கோங்க. சூப்பர்மேன், சூப்பர்மேன், மாலையை போடுங்க. ஏன் யோசிக்கிறீங்க? மாலையை போடுங்க.
எங்கடா போற? இரு மம்மி வரேன். அங்கிள், என்ன சொல்லு விக்ரம்? கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சொன்னீங்கல்ல, எப்போ நிறுத்துவீங்க? அது இன்னும் 2 minutes விக்ரம். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணபடி கல்யாணத்தை நான் எப்படியாவது நிறுத்திடுவேன், சரியா? கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தான் விக்ரம். கண்டிப்பாக 2 minutesல நிறுத்திடுவேன். இல்ல, மம்மி யாரோ உங்களை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க. அவங்க பாவம் இல்ல, அதான் உங்ககிட்ட கேட்டேன். இல்லை விக்ரம், இவ்வளோ தூரம் வந்தாச்சுல, இன்னும் 2 minutes தான். நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஓகே அங்கிள். என்ன இந்த குட்டிச்சத்தம் வர ஏதோ ரகசியமா சொல்லிட்டு போகுது. இதுக்கு மேல இவனை இப்படியே விடக்கூடாது. டாடி இன்னும் 2 minutesல கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. அது தெரியாம மம்மி யாரோ டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்களே. ஏன் மம்மி, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, மம்மி நல்லா தான் இருக்கேன். உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. இல்ல விக்ரம், மம்மி நல்லா தான் இருக்கேன். அப்போ ஓகே, நீ ஜாலியா இரு மம்மி, அதுதான் எனக்கு வேணும். மனச கலக்கி வந்துரு. எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி விக்ரம் என்கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்க? விக்ரம், எங்க போற? தானியாவை கூப்பிட போறேன் மம்மி. சரி, போயிட்டு வா. எல்லார்கிட்டயும் பேசி பார்த்தாச்சு, ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே. நாம ஏன் இந்த பொடியங்கிட்ட பேசி பார்க்க கூடாது? சின்ன பையன் கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னா அப்படியே வந்து சபையில ஒப்பிச்சிருவான். வரேன் இரு. மித்ரா, இங்க வா. மாங்கல்யத்தை எல்லார்கிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சொல்லுங்க. மித்ரா, எல்லார்ட்டையும் காமிச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். மித்ரா, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல. நான் தான் உன் புருஷன் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்திடுறேன் மித்ரா. என்ன மித்ரா யோசிக்கிற? போ, இதை எடுத்துட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. போ. മാസങ്ങളതയും ദൂരങ്ങളിതയും എൻ സിരിതയം പഴു
தானியா தானியா நில்லுடா. என்ன பாட்டி? இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நாங்களும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க வாங்க சொல்றேன். வாங்க. என்ன விடுங்கடி. எங்கடி தள்ளிட்டு போறீங்க? ஏய், ஐயோ, கதவை திறங்கடி. ஏய், கதவை திறங்க. இப்ப போய் நல்லா தனியா பேசுங்க. டேய், எங்கடா போற? வாடா. அப்பாடா, ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. வா போலாம். நான் மம்மி கிட்ட போகணும், ப்ளீஸ் கதவு திறங்க. யாராவது கதவு திறங்க. நான் மம்மி கிட்ட போகணும், கதவு திறங்க. ஏய், ஏய், கதவை திறங்கடி. இத பாருங்க, வெளியில வந்தனா நான் ஒருத்தையும் சும்மா விட மாட்டேன். கதவை திறங்க. யாராவது கதவு திறங்க. ஏய், திறங்க. இங்க பாருங்க, நான் வெளியில மட்டும் வந்தா நீங்க எல்லாரும் செத்தீங்க என்கிட்ட. நீங்க எல்லாரும் நான் யாருன்னு தெரியாம விளையாடிட்டு இருக்கீங்க. கதவை திறங்க. கதவை திறங்கடி. கதவை திறங்கன்னு. ஐயோ, முகூர்த்தத்துக்கு வேற டைம் ஆயிட்டு இருக்கே. என்ன பண்றதுனே தெரியலையே. ஐயோ, யாராச்சும் கதவை திறங்கல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள போட்டு பூட்டி வச்சாங்க. ஒருவேளை தேனு டேடியை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்க ஏதாச்சும் பிளான் பண்ணுதோ? ஐயோ, இது திறக்க மாட்டேங்குதே. மறுபடியும் ட்ரை பண்ணி பாப்போம். இது நடக்க கூடாது. டேடி எனக்கு வேணும். என் டேடியை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும். விட மாட்டேன். டேடி, நான் வரேன். யாராச்சும் கதவு திறங்க ப்ளீஸ். ஐயோ, எனக்கு வர ஆத்திரத்துக்கு விக்ரம், விக்ரம், தானியா, 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 கதவு திறங்க. ரூம்ல இருக்கேன். கதவு திறங்க தானியா, கதவு திறங்க. கதவு திறங்க தானியா. விக்ரம், விக்ரம், தானியா கதவு திறங்க. தானியா, விக்ரம், யார்டா உன்னை உள்ள அடைச்சு வச்சா? நீ எப்படி இங்க வந்த? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன் தானியா. கல்யாணம் முடிஞ்சிருச்சா? இல்லையே. சரி வா போலாம். வா வா சீக்கிரம். இல்லடா. ஐயோ கடவுளே, டைம் ஆகுது. சீக்கிரம் திறந்துரு, திறந்துரு. திறந்துருச்சு, திறந்துருச்சு.
தேனு ம்? இதுக்கு மேலே மித்ரா மனசு மாறுவான்னு நினைச்சா அதை விட பெரிய முட்டாள்தனம் அந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. நான் எந்திரிக்கிறேன். ஐயோ சூப்பர்மேன், அவசரப்படாதீங்க. மித்ராக்கா இப்ப உங்களை எப்படி பார்த்தாங்கன்னு நீங்க பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா நான் பார்த்தேன் சூப்பர்மேன். அவங்க முகத்துல ஏக்கமோ சோகமோ தழும்பிக்கிட்டு நிக்குது. இதோ ஐயர் இப்ப நெருப்புல நெய் ஊத்துறாருல, அது மாதிரி. நாம இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் ட்ரிகர் பண்ணா மட்டும் போதும், மித்ராக்கா நம்ம வழிக்கு வந்துருவாங்க. அதுக்கு நீங்க ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். ஐயர் தாலி எடுத்து உங்களை கட்ட சொல்றப்போ அந்த தாலிய நீங்க என் கழுத்துல கட்டுற மாதிரி மட்டும் ஆக்ட் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, மித்ராக்கா நம்ம வழிக்கு தானா வருவாங்க.